SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். வீராணம் ஏரி நீர் திறப்பால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரி திறக்கப்பட்டதன் காரணமாக காட்டுமன்னார் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் அந்த பகுதி விவசாய நிலங்களை தமிழ்நாடு அனைத்து விவசாயிகளின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் நேரில் பார்வையிட்டார். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஹெக்டருக்கு 17,000 ரூபாய் என தமிழக அரசு அறிவித்துள்ளது ஏற்புடையது அல்ல என குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு ஹெக்டருக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். நான் நின்று கொண்டிருக்கிற கடலூர் மாவட்டத்தில் வீராணம் ஏரி பாசன பகுதியாக இருக்கிற காட்டுமன்னார் கோவில் பகுதி தாலுக்காவுக்கு உட்பட்டிருக்கிற லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் கடந்த 10ஆம் தேதி முதல் வீராணம் ஏரியில் திறக்கப்பட்ட உபரி நீரால் முற்றிலும் கிராமங்கள் நீரால் சூழப்பட்டு பயிர்கள் அழிந்து வருகிறது. தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 என்பது யானைப்பசிக்கு சோளப்பொரி போன்றதாகும். எந்த வகையிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளை பாதுகாக்க உதவாது. எனவே ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இடுபொருள் இழப்பீடாக விவசாயிகளுடைய இழப்புக்கு ஈடு செய்கிற வகையில் உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும்.